வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. வடகடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதியில் லேசான மழையே பதிவாகியுள்ளது. புதுவையில் வறண்ட வானிலையே நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 20/12/2024 மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி கொண்டிருக்கிறது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். அதன் பிறகு இது அதற்கடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு வடகிழக்கு திசையில் நகரக்கூடும். 20/12/2024 படி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டமும் காணப்படும். 21/12/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டமும் காணப்படும். 22/12/2024 முதல் 24/12/2024 வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். 25/12/2024 மற்றும் 26/12/2024 தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும் பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஒரு சில பகுதிகளில் லேசான பனிமூட்டமும் காணப்படும். அதிகபட்சமான வெப்பநிலை 30-31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24-25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 20/12/2024 வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 21/12/2024 முதல் 24/12/2024 வரை தமிழக கடலோர பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை. வங்கக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 20/12/2024 ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய தென்மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 21/12/2024 மத்திய மேற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய தென்மேற்கு, மத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 22/12/2024 மத்திய மேற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆந்திர கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 23/12/2024 மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். அரபிக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை. வானிலை பற்றிய முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும். 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் நீண்டமங்கலத்தில் 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் AWSல் 6 சென்டிமீட்டர் அளவும், மதுரை மாவட்டம் கல்லந்திரி, திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் AWS, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, மதுரை மாவட்டம் புலிப்பட்டி தலா 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு,
சென்னை மாவட்டம் கத்திவாக்கம், திருவாரூர் மாவட்டம் கொடவாசல், மதுரை மாவட்டம் தானியமங்கலம், மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி, மதுரை மாவட்டம் மோலூர் தலா 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, சென்னை மாவட்டம் மாதாவரம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, திருவாரூர் மாவட்டம் பாண்டவராடி, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, சென்னை மாவட்டம் புழல், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் பெரம்பூர் தலா 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பதி, நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் பழைய தாலுகா அலுவலகம் ஸ்ரீவைகுண்டம், சென்னை மாவட்டம் மணலி, திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி, கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல், சென்னை மாவட்டம் பேஷன் பிரிட்ஜ், சென்னை மாவட்டம் சிடி மருத்துவமனை தண்டராம்பேட்டை, சென்னை மாவட்டம் கொளத்தூர், சென்னை மாவட்டம் புதுநகரம் மணலி, சென்னை ஆட்சியர் அலுவலகம், விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, தேனி மாவட்டம் உத்தமபாளையம், சென்னை மாவட்டம் திருவெற்றியூர், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், திருவாரூர் மாவட்டம் வலங்கையம்மன், சென்னை மாவட்டம் அயனாவரம் தாலுகா அலுவலகம், கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழை துறைத்தாறு, சென்னை மாவட்டம் சென்னை சென்ட்ரல், திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காடு, தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் ஆனைக்கடங்கு தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை: அதிகபட்சமான வெப்பநிலை ஈரோட்டில் 34.8 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 18.5 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்திற்கான வெப்பநிலை அளவின் வேறுபாடு: வேலூர் மாவட்டத்தில் வெப்பநிலை இயல்பை விட மிகவும் அதிகமாகவே பதிவாகியுள்ளது. 5.1 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் அதிகமாகவே பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர், கோயம்புத்தூர் விமான நிலையம், தர்மபுரி, திருப்பத்தூர், திருச்சி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் வெப்பநிலை இயல்பை விட மிகவும் அதிகமாகவே பதிவாகியுள்ளது. 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகமாக பதிவாகியுள்ளது. சென்னை, நீலகிரி, கடலூர், மதுரை, திருநெல்வேலி, சேலம், தூத்துக்குடி, கோயம்புத்தூரில் வால்பாறை மாவட்டம் மற்றும் காரைக்கால் பகுதியில் சென்னை இயல்பை விடவே அதிகமாகவே பதிவாகியுள்ளது. 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் மற்றும் வெப்பநிலை இயல்பை விட மிகவும் குறைவாக பதிவாகியுள்ளது. -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் -3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் பதிவாகியுள்ளது. மற்ற இணைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை, இயல்பு நிலையை கொண்டுள்ளது. வானிலையும் வானிலை பற்றிய தகவல்களையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும்.